saw and she hit me like, I be like, why you so fine? Got to make you mine. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஃபர்ஸ்ட் வீடியோன்றனால ஒரு ஸ்வீட்னஸோட பேன் கேக் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் கப்பில் நான் 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கனால நான் 4 எடுத்திருக்கேன். இதுவே பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 எடுத்துக்கோங்க போதும். இப்போ ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஃபோர்க் எடுத்து அந்த பனானாவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடும். இப்போ அதில் 2 முட்டை, ஒரு ஸ்பூன் ஹனி, கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோ. இப்போ ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து அதை ஜஸ்ட் 2 மினிட்ஸ்க்கு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் பவுடர் பண்ணியிருக்கேன். அதுலேயே 3 ஸ்பூன்ஸ் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், நம்ம சமையல் சோடான்னு சொல்கிறோம்ல, ஆப்ப சோடா, அதுதான். இது எதுக்காகன்னா ஃப்ளஃபியாக வரும் நல்லா. ஏன்னா அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு, இது வந்து உங்கள் ஸ்வீட்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான். இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆகும். ஸோ இந்த சமயத்தில் வந்து நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து வச்சுருக்கேன். அது சும்மா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் தான் நீங்கள் ஊற்றணும். நிறையா ஊற்றிட்டா ரொம்ப லிக்விட் ஆயிரும் மாவு. நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கணும் பேன் கேக் செய்கிறப்போ. ஸோ ஒரு டீ டம்ளர் எடுத்து அதில் பாதி அளவு தான் நான் மில்க் வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு பேன் கேக் செய்கிறதுக்கான மாவு தயாராக இருக்குது. இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நம்ம எல்லா பேன் கேக்கும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ஃபயர் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதிகமாக வச்சுட்டா கண்டிப்பாக வந்து அடி பிடிச்சிரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேனில் மாவு போட்ட பிறகு தோசை மாதிரி நீங்கள் தேய்க்கணுன்னு அவசியம் கிடையாது. லைட்டாக ஒரு சர்க்கிள் ஷேப்க்கு அட்ஜஸ்ட் பண்ணாவே போதும். இல்லைன்னா வந்து அது தோசை மாதிரி ஆகிடும். ஸோ பார்த்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க. அண்ட் இந்த பேன் கேக் வேகிறதுக்கான டைம் என்னென்னா கரெக்டாக 1 நிமிஷம்தான். முன்னாடி 1 நிமிஷம், அதுக்கப்புறம் திருப்பி போட்டதுக்கப்புறம் அந்த பக்கம் 1 நிமிஷம். இது மாதிரியே உங்களோட எல்லா பேன் கேக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஹனி, ஃப்ரூட்ஸ் என்ன தேவையோ, என்ன நீங்கள் ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு பார்க்கும் போதே அவ்வளோ பிடிக்கும். ஸோ காலையில் வந்து சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இது அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிங்கன்னா சட்டன் காலி பண்ணிடுவாங்க. அண்ட் நான் பேசுகிறப்ப பேக்ரவுண்டில் பேபி சவுண்டு, பெல் சவுண்டு, பப்பி சவுண்டு, கேட் சவுண்டு, எல்லா சவுண்டும் கேட்கும். ஸோ சாரி ஃபார் தட். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க. நன்றி மக்களே. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோட ஷார்ட்ஸ் பார்த்து லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மறக்காமல் இனிமேல் பார்க்க போகிறவங்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.